மக்களாகிய நம்ப தான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். ஏன்னா, எல்லாருமே சிந்திக்கணும். சுயநலமாவே நம்ப வாழ்ந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். இந்த மாரி காலகட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா, அதுக்கு கூட வழி விடாம, கருணை இல்லாம நம்ம பாட்டுக்கு பிஸி ஷெட்யூல்ல போயிட்டே இருக்கோம். ஃபேமிலில ஒரு பெர்சனுக்கு அடிபட்டுச்சுன்னா, நம்ம எவ்ளோ கஷ்டப்படுவோம். அந்த இடத்துல எந்த அளவுக்கு துடிச்சு போவோம். அந்த மாரி சிந்திச்சு தயவு செய்து ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடுங்க. ஒரு உயிர் ஒரு 5 நிமிஷத்துலயோ, 10 நிமிஷத்துலயோ போம்போது, அது அந்த ஃபேமிலிக்கு எவ்ளோ பெரிய இழப்பா இருக்கும்னு கண்டிப்பா யோசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இனிமே சிந்திச்சு செயல்படுங்க. ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடுங்க. ப்ளீஸ் யூடியூப் திவா சார்பா நாங்க இத கெஞ்சி உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். எதனாலனா, நிறைய பேர் ஆம்புலன்ஸ் போச்சுனாக்கா வழி விடாம ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. அதனால் நிறைய உயிர்லாம் போகுது. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்தோம். ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுனாக்கா, அதில் யாரோ தானே போகிறாங்க, நமக்கு என்ன, ஏதோ ஒரு உயிர் தானே அப்படி அலட்சியமாக இல்லாமல், நம்மள ஒரு ஆள் தான் அதில் போகிறாங்க அப்படின்னு நினச்சி, நம்ம அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் நிறைய உயிர்கள்லாம் காப்பாற்றப்படும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என் டீம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல விபத்து நடந்ததுன்னா, உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கள். அதாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறது, இல்லை முதலுதவி பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது உதவி பண்ணால் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு பயப்பட தேவையில்ல. ஏன்னா சட்டத்தெல்லாம் எப்பயோ மாற்றிட்டாங்க. அது மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட்டு போடாமல் போகிறது, குடிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதனால தான் நிறையா உயிர்கள்லாம் போகுது. எங்களோட வீடியோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எடுத்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள். யூடியூப் திவா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.